பனை மரங்கள் சாகாமல் இருக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளதற்கு பதில் அளிக்க தமிழக விவசாயிகள் சங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்றுள்ளது. திருட்டு தடையை நீக்க தமிழக அரசு எப்போது நடவடிக்கை எடுக்கும் என்று கேள்வி எழுப்பிய அவர்கள், இது தொடர்பாக ஜூலை 29ஆம் தேதி விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடு சார்பில் தமிழக தென்னை விவசாயிகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழக அரசை கேள்விக்குள்ளாக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நடவடிக்கையை வரவேற்கிறோம் என்றார். தமிழக முதல்வர் கோமதேக பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தை நேரில் சந்தித்து கோரிக்கை அடங்கிய மனுவை அளித்தார். அதில் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பாசனத்துக்கு அனுமதி வழங்க வேண்டும், வாரணதி முத்தாறு திட்டம் துவக்கம், சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிலை கட்டணம் பீக் ஹவர் கட்டணத்தை திருத்தம் செய்து உள்ளாட்சியை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி இறந்த நாமக்கல் லாரி ஓட்டுநர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும். தமிழக அரசு சமீபத்தில் உயர்த்திய மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மனுக்கள் அளிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் கோஸ்டல் இளங்கோ, மேற்கு மாவட்ட தலைவர் செல்வக்குமார், நாமக்கல் நகர தலைவர் சக்தி வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருமூர்த்தி, மல்லசமுத்திரம் சதீஷ்குமார், தலைமைச் செயலாளர் ஷாமிலி கண்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.